ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்ஃபினிட்டியோடைய கூர்க் மைசூர் குரூப் பேக்கேஜ் ஜான்வரி 2026. ஸோ லைனாக பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம வந்து நிறைய குரூப் பேக்கேஜஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக கூர்க் மைசூர் பேக்கேஜ் 2026 ஃபஸ்ட்டு பேக்கேஜ் இது தான். கூர்க் மைசூர் ஜனவரி இன்னைக்கு டேட் வந்து 22 Jan 22. நம்ம இங்கேருந்து சென்னையிலேருந்து டிபார்ட் ஆகிறோம். சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும். அண்ட் பின்னாடி இருக்கிறது தான் நம்ம இன்றைக்கி கிளம்ப போகிற ட்ரெயின். சென்னை சென்ட்ரல் டு மைசூர் வீக்லி எக்ஸ்பிரஸ், அதில் தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காவேரியில் புக் பண்ணுவோம். பட் இந்த வாட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக மைசூர் வீக்லியில் வந்து புக் பண்ணியிருக்கோம். டோட்டலாக வந்து 22 பேசஞ்சர்ஸ், 20 குரூப் மெம்பர்ஸ் ப்ளஸ் 2 டூர் ஆர்கனைசர்ஸ் நாங்கள் போயிட்டுருக்கோம். நானும் கூட ட்ராவல் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக 22 பேர் இன்றைக்கி மைசூர் கூர் கிளம்புறோம். இந்த கூர்க் மைசூர் பேக்கேஜுக்கு நம்ம மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா சென்னையில் ஏறுறவங்க இருக்காங்க, அடுத்து காட்பாடி இருக்காங்க, திருச்சியில் இருக்காங்க, மதுரையில் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து எல்லாமே வந்து நம்ம மைசூர் ட்ரிப்பில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க, மைசூர் கூர்க் ட்ரிப்பில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ சென்னையில் இந்த ட்ரெயினில் போட் பண்ணுறவங்களுக்கு வந்த உடனே வெல்கம் பேக் கொடுத்து ரிசீவ் பண்ணி எல்லாரையும் அவங்கவுங்க சீட்டில் வந்து செட்டில் பண்ணியாச்சு. ஸோ நம்ம அடுத்து போய் லோக்கோ பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து யூஸ்வல் ட்ரெயின் பிளாக் கிடையாது, இது வந்து இன்ஃபினிட்டி குரூப் பேக்கேஜ் பிளாக். பட் இருந்தாலும் ஒரு ட்ரெயின் ஜேர்னி லோக்கோ இல்லாமல் வந்து நமக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபைங்காக இருக்காது. ஸோ எந்த லோக்கோ புல் பண்ணுன்னு பார்த்துட்டு திருப்பி வந்துடலாம். இன்னைக்கு KJM கிருஷ்ணராஜபுரம் லோக்கோ ஷெட்டுடைய WAP7 இந்த வீக்லி எக்ஸ்பிரஸ்க்கும் சரி, டெய்லி ஓடக்கூடிய பெங்களூர் மெயிலுக்கும் சரி, ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராஜபுரம் WAP7 தான். ஸோ இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லியே இங்கேருந்து மைசூர் ஜங்ஷன் வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் புல் பண்ண போகிறது. பெங்களூர் ஆர் மைசூருக்கு வந்து திடீர் பிளான்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த ட்ரெயினை தேர்ஸ்டேஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே காலியாக தாங்க இருப்பான். அண்ட்ரட் சொல்லலாம் பாருங்களேன், ஒரு கோச்சுக்கு 10 பேர் தான் இருப்பாங்க, தூங்கிட்டே போகலாம். S2 கோச்சில் தான் நம்ம மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து சீட் கிடச்சிருக்கு. யூஸ்வலாக இந்த கூர்க் மைசூர் பேக்கேஜுக்கு நாங்கள் லாஸ்ட் டைம்லாம் கொடுத்தது அப் அண்ட் டவுன் வந்து புக் பண்ணது காவேரி எக்ஸ்பிரஸில் தான் புக் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரிப்லையும் இந்த பேக்கேஜ்லையும் ரிட்டர்ன் வந்து காவேரியில் தான் புக் பண்ணியிருக்கோம். போகும்போது மட்டும்தான் இந்த மைசூர் வீக்லி. இந்த மைசூர் வீக்லி ப்ரிஃபர் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம பேக்கேஜ் வந்து திருச்சியிலேருந்தும் மெம்பர்ஸ் வராங்க. ஸோ அந்த கடலூர் போர்ட் டு மைசூர் எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, அதோட மிங்கிள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதோடைய டைமிங்க்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இவன் தான் இருந்தான். காவேரி ஏறி இருந்தால் ரொம்ப சீக்கிரமே போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் இவனும் அவனும் மேட்ச் பண்ணுற வகையில் இது புக் பண்ணியிருக்கோம். மைசூர் டு சென்னை சென்ட்ரல் 22681 வந்து வெனஸ்டேஸில் ஆப்ரேட் ஆகும். சென்னை சென்ட்ரல் டு மைசூர் 22682 தேர்ஸ்டேஸில், வாரத்தில் ஒரு நாள் தேர்ஸ்டேயில் ஆப்ரேட் ஆகும். இந்த சென்னை சென்ட்ரல் டு மைசூர் வீக்லி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா அங்கே மைசூர் டு ஹசரத் நிசாமுதீன் ஆப்ரேட் ஆகிற ஸ்வர்ண ஜெயந்தி எக்ஸ்பிரஸோட ரேக் ஷேர் பண்ணுது. அது வந்து வீக்லி ஒன்ஸ் ஆப்ரேட் ஆகும். இந்த ட்ரெயின் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆப்ரேட் ஆகும். ஒவ்வொரு வாரமும் வெனஸ்டேஸில் மைசூர்லேருந்து சென்னை சென்ட்ரலுக்கும், தேர்ஸ்டேஸில் சென்னை சென்ட்ரல்லேருந்து மைசூருக்கும் ஆப்ரேட் ஆகும். இப்போ அரக்கோணம் தாண்டிட்டோம், கொஞ்சம் டிலேயில் தான் போயிட்டுருக்கு. நடுவில் நிறைய TSRலாம் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து காட்பாடியில் வந்து ஒரு மெம்பர் இருக்கார், அவர் வந்து ஏறுறாரு. ஸோ அவரை ரிசீவ் பண்ணிவிட்டு தூங்க போக வேண்டியதான்.
8 சென்னை இருந்து ஜோலார்பேட்டை பெங்களூர் சிட்டி வயா மைசூர் வரை செல்லும் சென்னை மைசூர் எக்ஸ்பிரஸ் நடைமேடை 1 புறப்பட தயாராக உள்ளது. இங்கே வேலூர்லேயே குழுகுலுன்னு இருக்கு. நாளைக்கு மார்னிங் அந்த சைட்லாம் போயிட்டா இன்னும் சில்லுன்னு இருக்கும். ஸோ மார்னிங் வந்து vlog அங்கேருந்து கண்டினியூ பண்ணுவோம். மைசூர் லைனில் மார்னிங் முடிக்கும் போது மைசூர் லைன் ரீச் பண்ணியிருப்போம். ஸோ அங்கே கண்டினியூ பண்ணோம். குட் நைட். The next morning. குட் மார்னிங் கைஸ். நம்ம கூர்க் மைசூர் பேக்கேஜில் டே 1க்குள்ளே என்ட்ராயிருக்கும். ஸோ இந்த டே 1ல் நம்ம ஃபஸ்ட் இருக்கிறது மண்டியாவில் இருக்கும். இங்கேருந்து ஒரு ½ hour 45 minutes தான் மைசூர் ஜங்ஷன் ரீச் பண்ணிடுவோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்அப் ரூம்ஸ் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்அப் ரூம்ஸ் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு நாள் ஃபுல்லாக 1 day மைசூர் சைட் சீயிங். ಇಡ್ಲಿ ಮಸಾಲೆ ದೋಸೆ ಬಿಸಿ ವಡ ವಾಟರ್ ஃப்ரெஷ்அப் ஆகியாச்சு, ரெடி ஆகியாச்சு. கூர்க்கு போகணுங்க. இங்கே வந்து வெயில் போட்டு தாக்கும் தான் போல். காலையிலே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக மைசூர் பார்த்துட்டு நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கூர்க்கு அடிவாரம் போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மைசூர் ஜங்ஷன்லேருந்து நம்ம வேன் வந்துருச்சு. நான் காட்டுறேன் நம்ம வேன் காட்டுறேன். ஸோ நம்ம வேனில் வந்து டேரெக்டாக கிளம்பி இங்கே ஃப்ரெஷ்அப் ரூம்ஸ்க்கு வந்தாச்சு. ஸோ இங்கே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்புறோம். ஃப்ரெஷ்அப்க்கு இங்கே மைசூரில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்க ரூம் இது தான். ஸோ இங்கே வந்து ஸ்டே கிடையாது. நைட் வந்து நம்ம கூர்க்கில் தான் ஸ்டே. இங்கே வந்து மார்னிங் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிறதுக்கு இதை கொடுத்துருக்கோம். ஸோ அதுவே வந்து ஒரு சூப்பரான ரூமாக தான் கொடுத்துருக்கோம். ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியோடு இருக்கிற ரூம் தான் கொடுத்துருக்கு. ஏன்னா மார்னிங் மெயினாக வரதே வந்து குளிக்கிறதுக்கு தான் வருது. ரூம் செம்ம நீட்டாக தான் இருக்குல்ல. ரெடி கிளம்பலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. 25 சீட்ரு மினி வேன் எடுத்திருக்கோம். அடுத்த 4 நாள் இந்த ட்ரிப்புக்கு நம்ம கூட இருக்க போகிறது இதுதான்.
மைசூர் விசிட்டிங் பிளேசஸில் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது சாமுண்டி கோயிலுங்க, சாமுண்டீஸ்வரி கோயில். மைசூர் சுற்றி பார்க்க வந்தோம்னா மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடத்துல இதுவும் ஒன்று. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பாட்டாக அப்படியே மங்களகரமாக ஆரம்பிக்கிறோம் ட்ரிப்பை. ஸோ இதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்புறோம். One hour later. சாமுண்டி கோயிலில் சிறப்பான ஒரு தரிசனம்ங்க. ஆனால் டைம் ஆச்சு. நாங்கள் வந்து 50 ரூபா டிக்கெட்டில் போயிருந்தோம். எப்படி வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து லஞ்சுக்கான டைம் வந்தாச்சு. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பிளேஸான மைசூர் பேலஸ், மைசூர்னாலே ரொம்ப முக்கியமான அந்த மைசூர் பேலஸ் லஞ்சுக்கு அப்புறம் பார்க்க போகிறோம். Day 1 லஞ்சுக்கான நேரம். ஸோ லஞ்சுக்கான ஹோட்டல் வந்தாச்சு. இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தது. இன்றைக்கி மார்னிங் அண்ட் இன்றைக்கி லஞ்சு ரெண்டுமே பார்த்திங்கன்னா வந்து கர்நாடகா ஸ்டைலில் தான் வந்து டிஷ்ஷஸ் கொடுத்துருப்போம். மார்னிங் வந்து நம்ம வந்து ஒரு டிஃபன் காம்போ சாப்பிட்ருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்நாடகாவில் வந்து கேசரி பாத்துன்னுவாங்க, ரைஸ் பாத்துன்னுவாங்க, அதுக்கப்புறம் சாம்பார், அந்த இனிப்பான சாம்பார். ஸோ அது எல்லாமே வந்து கர்நாடகாவுடைய ஒரு கைப்பக்கம் அப்படின்னு சொல்லலாம். கர்நாடகா சைடில் வந்து ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைலில் மீல்ஸ் சாப்பிட்டா, ஒரு டிஃபன் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதுதான் மார்னிங் சாப்பிட்டோம். மீல்ஸ் இப்போ லஞ்சுக்கு மீல்ஸும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டைலில் தான் ஒரு மீல்ஸ் கொடுத்தோம். ஸோ சவுத் இந்தியன் ஸ்டைலில் கர்நாடகாவோட கைப்பக்குவம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். மார்னிங்க்கும் மத்தியானத்துக்கு மட்டும்தான் அப்படி. இன்றைக்கி நைட் வந்து நம்ம வந்து கூருக்கு போயிடுறதுனால அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டே நம்மளுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. அங்கே இருக்கிற ஹோட்டல் ஸ்டே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் வெரைட்டியாக வரும். அதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு நாளும். மைசூர் ராயல் பேலஸ் வந்திருக்கோங்க. ஈவினிங் டைம்லலாம் லைட்டு போட்டு சும்மா அப்படியே பிரகாசமாக ஜொலிக்கும் பாருங்கள், அந்த பேலஸ் தான். இந்த பேலஸ் வந்து நம்ம இப்போ ஈவினிங்கே பார்த்துருவோம். ஏன்னா ஈவினிங் கூட இல்லை, இப்போ டைம் வந்து 3:30 தான் ஆகுது. இப்போ பார்த்துட்டு அடுத்து பிருந்தாவன் போயிடணும் ஈவினிங்குள்ளே. ஸோ இந்த பேலஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் லிஸ்ட்டில் இருக்கும் மைசூர் வந்தால். ஸோ எங்களுடைய செகண்ட் ஸ்பாட்டாக இந்த பேக்கேஜில் இருக்குது. என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குங்க. வந்து 120 rupees அடல்ட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே இருக்கிற மியூசியம் பார்க்குறதுக்கு. வெளியிலேருந்து நீங்கள் ஜஸ்ட் பார்க்லேருந்து அவுட்ரு மட்டும் பார்க்கணுன்னா அதுக்கு எந்த சார்ஜும் இல்லை. பட் அந்த பேலஸ்க்குள்ளேயே போய் அங்கே உள்ளே இருக்கிற மியூசியம்லாம் பார்க்கணுன்னா 120 rupees. என்ட்ரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க்கில் இருக்குது. இதோ இந்த என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு கீழே தரெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து வாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான சைடு வியூங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டு சைடும் சூப்பராக தெரியும். இந்த பக்கம் இந்த ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது அப்படியே ஒரு ஃபுல் ஃப்ரேமாக தெரியும். மார்னிங் டைமில் பார்க்குற வியூ இது. நைட் டைமில் வந்தீங்கன்னா அதோ அந்த வியூக்கு தெரியும். இதோ இந்த இடம் வரைக்கும் வரத்துக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். எந்த ஒரு டிக்கெட்டும் வாங்க வேணாம். அதுக்குள்ளே போகணுன்னா இதோ இந்த வழியாக அப்படியே உள்ளே போய் அந்த காலத்தில் அப்போ இந்த ராஜாக்கள்லாம் யூஸ் பண்ண திங்ஸ்லாம் பார்க்கணுன்னா உள்ள மியூசியம் போகணும். இன்னைக்கு நம்ம 2 இடம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சாமுண்டீஸ்வரி கோயில், செகண்டா வந்து மைசூர் பேலஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ தேர்டா நம்ம போயிட்டு இருக்கிற ஸ்பாட்டு ஈவினிங் டைம்ல பிருந்தாவன் கார்டன்ஸ் போயிட்டு இருக்கோம். பிருந்தாவன் கார்டன்ஸ் கிருஷ்ணராஜசாகர் டேம், அதாவது காவேரி ஆத்துக்கு நடுவில் கட்டப்பட்ட ஒரு சூப்பரான டேம். உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். அது நைட் டைம்ல ஈவினிங் டைம்ல லைட்டிங்கோட பார்க்கும்போது செம்மையா இருக்கும். ஸோ நல்லா கரெக்டாக அந்த ஈவினிங் டைம்ல போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 minutes, மைசூர் மெயின்ல இருந்து ஒரு 45 minutes ட்ராவல் பண்ணோம். பஸ்ஸுக்கு பசிக்கும்ல, டீசல் ஃபில்லிங்கான நேரம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutes நம்ம பிருந்தாவன் கார்டன்ஸ் போயிடுவோம். 25 seater பஸ், மார்னிங்லேருந்து பஸ்ஸை காட்டவே இல்லை. 25 seater பஸ் எடுத்திருக்கோம். 22 பேர் டோட்டல்னு சொல்லியிருந்தால. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் 25 பேருக்கு. பிருந்தாவன் கார்டன்ஸ் அண்ட் அதை ஒட்டி இருக்கிற கிருஷ்ணராஜசாகர் டேம். மேலே ஏறி அந்த பக்கம் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்க்க முடியாது. இன்னும் கொஞ்சம் இருட்டாக ஆரம்பிச்சிச்சுன்னா ஃபுல்லாக லைட்ஸ்லாம் போட்டுருவாங்க, செமையாக இருக்கும். பிருந்தாவன் கார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் மெயினான விஷயம், இது ஸ்டார்ட் பண்ண நாளில் இருந்தே அந்த லைட் ஷோ தான். வாட்டர் ஷோ ஒன்று இருக்கும், வாட்டர் லைட் ஷோ. அது வந்து பார்த்தீங்கன்னா 6:45 ஃபஸ்ட்டு ஷோ. ஸோ நீங்கள் வந்து வாட்டர் ஷோ பார்க்குறீங்களோ இல்லையோ, இந்த பிருந்தாவன் கார்டனுக்குள்ளே வரதுனாலே 100 rupees என்ட்ரி ஃபீஸு.
5 வயசு கீழே இருந்தீங்கன்னா 50 ரூபா என்ட்ரி ஃபீஸ். அதை பார்த்துட்டு எது பெஸ்ட்டு நீங்கள் சொல்லுவாங்க. பிருந்தாவன் கார்டன்ஸோடைய ஹைலைட்டான விஷயம் ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த லைட்டிங் செட்டப் எல்லாம் போட்டாங்க. கார்டன் ஃபுல்லாக லைட்டிங் இருக்கும். Seven, 6, 5, 4, 3, 2, 1 0. ஆரம்பிச்சாச்சு லைட் ஷோ. அங்கெல்லாம் பாருங்க ஃபுல்லு, உட்காரவே இடம் இருக்காது போல. நைட்டு டின்னர் நாங்கள் வரப்போகிற ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம், எல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுருங்கன்னு. கரெக்டாக ரெடியாக இருந்துச்சு. ஸோ ரூம்ஸ் செக்இன் கொடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து டின்னர் ரெடியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி டின்னரில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் இன்க்ளூட் ஆகுது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை நான்வெஜ் எதுலையாச்சும் வந்துடும். ஸோ இன்றைக்கி வந்து டின்னரில் நான்வெஜ் இன்க்ளூட் ஆகுது. The next morning. மார்னிங்கு பெட் டீ ரெடி. குட் மார்னிங் கைஸ். டே 2 நம்மளுடைய மைசூர் கூர்க் குரூப் பேக்கேஜில். டே 1ல் நேற்று நம்ம மைசூர் சைட் சீயிங் பார்த்தோம். இன்னையிலேருந்து கூர்க் சைட் சீயிங் ஆரம்பிக்குது. கூர்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டைரக்ஷனில் பிளேசஸ் அமைஞ்சிருக்கு. ஒரு டைரக்ஷன் நீங்கள் போனீங்கன்னா அங்கே சில பிளேசஸ் இருக்குது, இன்னொரு டைரக்ஷன் போனீங்கன்னா அங்கே சில பிளேசஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு விசிட் பண்ண போகிறது வந்து ஒரு டைரக்ஷனில் இருக்கக்கூடிய பிளேசஸ். இன்னைக்கு டே 2ல் வந்து அந்த டைரக்ஷனில் இருக்க பிளேசஸ்லாம் கவர் பண்ணிட்டு நாளைக்கு மீதி இருக்கிற பிளேஸை நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து டே 2 நம்ம வந்து இப்போ ஸ்டே பண்ணியிருக்கிறது வந்து குஷால் நகர் அப்படிங்கிற ஏரியாவில். மைசூர், அதாவது கூர்கோடைய அடிவாரம். மைசூர்லேருந்து கூர்க் போகிற வழியிலேயே குஷால் நகர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். இந்த பிளேசஸ் சுற்றியே நிறைய சூப்பரான சைட்டிங் பிளேசஸ், நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ அது 1 by 1 இன்னைக்கு கவர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருவோம். பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு வந்து கீழே ரெடியாக இருக்கும். போய் என்னன்னு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். ஸோ டே 2ல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மெனு இது. ஆக்சுவலி நிறையா டிஷ்ஷஸே கொடுத்துட்டோம். வடை, தோசை, இட்லி வந்து அவங்க ஸ்டைல், அந்த தட்டை இட்லி, சாம்பார், சட்னி, அப்புறம் இது வந்து புலாவு இல்லை ரைஸ் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தொட்டுக்கு வந்து பச்சடி. இந்த ஒரு பிளேட் தான் ஒரு ப்ராப்பர் சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. இட்லி, தோசை, வடை, சாம்பார். இது வந்து நம்ம மெனுவில் இருக்குது. இது வந்து நானாக உருவாக்குனது சாம்பார் வடை. கூர்கோட குஷால் நகர் ஏரியாவில் நம்ட்ரோலிங் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி ஒன்று இருக்குது. ஸோ நம்ம பாஷையில் சொல்லலாம் புத்திஸ்ட் கோயில்னு சொல்லலாம், புத்தர் கோயில் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு சூப்பரான இடம். ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே பேலஸ் மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம விசிட் பண்ண போகிற ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு. அது வந்து இங்கே வந்து கோல்டன் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரியான ஏரியா. இதெல்லாம் வந்து அவங்க தங்குற இடம்னு நினைக்கிறேன். அவங்க என்னன்னு சொல்லுவாங்க, புத்த பிஷிகளா இல்லை துறவிகளா, அவங்களாம் வந்து தங்கிட்டு இருப்பாங்க. அதை தவிர இங்கே வந்து ஷாப்பிங்க்கும் ஏரியா இருக்குது. இதான் என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளே தான் நம்ம போகணும்.
இதான் நான் சொன்ன என்ட்ரன்ஸு. சூப்பராக இருக்குல்ல? அதான் கோல்டு கலரில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் வந்து கோல்டன் டெம்பிள் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இங்கே இது வந்து க்ளோஸில் தான் இருக்கும், இதுக்குள்ளே நம்ம போக முடியாது, அங்கே உள்ளே போகலாம். எல்லாமே பாருங்கள் அந்த ஒரு செட்டப்பில் தான் இருக்கும் கோல்டு கலரில். ஸோ அதனால தான் கோல்டன் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய பெல்லு. டோன்ட் புல் அண்ட் புஷ்ன்னு போட்டாங்க, தொடக்கூடாது. இது ஆக்சுவலி சூப்பராக இருக்குங்க. இந்த ஒரு பில்டிங்குள்ளே போனால் உள்ளே சூப்பராக இருக்கும். பட் காட்ட வேணான்னு நான் பார்க்குறேன். நம்ம எப்படி கோயிலுக்கு போனாலோ இல்லை சர்ச்சுக்கு போனாலோ உள்ளே காட்ட மாட்டோமோ அதே மாதிரி இங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். வந்துட்டு ஷாப்பிங் பண்ணுவோம். 80. இன்னைக்கு நாளோடைய செகண்ட் ஸ்பாட்டாக நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் நிசர்கதாமா. இந்த ஸ்பாட்டுக்கு ஏன் வந்து அந்த பேர் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. மேபி நிசர்கதாமானா கன்னடாவில் ஏதாச்சும் மீனிங்காக இருக்கும். பட் இந்த இடம் வந்து ஆக்சுவலி எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, காவேரி ஆற்றுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. அந்த தீவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் மாதிரி இருக்கும், இல்லை ஒரு நேச்சர் வாக் மாதிரி இருக்கும். ஃபுல்லாக வந்து மூங்கில் மரங்களாக தான் இருக்கும் சுற்றி. ஸோ அதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அனிமல் ஜூ மாதிரிலாம் இருக்குது. அனிமல் ஜூனா நிறைய அனிமல்ஸ் இருக்காது, வெறும் டீர் மட்டும்தான் இருக்கும். டீர் மான் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு ப்ளசண்ட்டான சூப்பர் ஸ்பாட்டாக இருக்கும். அப்புறம் அந்த காவேரி பிரிட்ஜை தாண்டி போகிறது வந்து ஒரு மரப்பாலம் மாதிரி போட்டிருப்பாங்க, அதை வந்து தாண்டி போகிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் ஸ்பாட்டு. என்ட்ரி ஃபீஸ் இருக்குது 80 ரூபா. அதுதான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 80 ருபீஸ் கொடுத்து தான் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வெளியில் வரணும். இந்த கூர்க் பேக்கேஜில் நம்ம விசிட் பண்ண போகிற நிறையா பிளேசஸ் இதோ இதிலே இருக்கும். அது போக கூர்கை சுற்றி இது ஃபுல்லாக வந்து கொடகு மாவட்டத்தோட ஒரு வரைபடம் மாதிரி அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம அந்த மடிக்கேரி போயிடுவோம். மடிக்கேரியில் வந்து அந்த அப்பே ஃபால்ஸு, ராஜா சீட்டு, அது எல்லாமே வந்து நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது. ஒரு சில இடங்கள் இதில் இல்லை கூட, தலக்காவேரிலாம் இதில் இல்லை. அப்புறம் நம்ம இருக்கிறது வந்து அந்த ஹாரங்கி டேமு, நிசர்கதாமா, கோல்டன் டெம்பிள் அந்த ஏரியாவில் இருக்கும்.